எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அண்மைய நாட்களாக தாயக பகுதியில மழை, அதாவது காலநிலையானது சற்று தன்னுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வங்காள விரிகுடாவில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வானது அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இலங்கையில நிலவுகின்ற குறைந்த காற்றழுத்த பகுதி குறித்து, அதாவது வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. வங்காள விரிகுடாவில் நிலவிய கீழ் வளிமண்டல கொந்தளிப்பானது 10.1 பாகை, அதாவது வடக்குக்கும் 82.5 பாகை கிழக்கு என்ற அட்சர ரேகை மற்றும் தீர்க்க ரேகைக்கு அருகில ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதியாக உருவாகி இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பின் தாக்கத்தினால நாட்டில் தற்போது நிலவுகின்ற மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சபரகமுவ மத்திய, ஊவா, வடமத்திய, மேற்கு, அதாவது கிழக்கு மாகாணங்களுக்கும் குருநாகல், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா போன்ற மாவட்டங்களுக்கும் கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பானது சொல்லியிருக்கிறார்கள், இன்றைய தினம் இரவு 11:30 மணி வரையும் நடைமுறையில் இருக்கும் என்ற விடயத்தை அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன்படி மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. மின்னல் தாக்கம் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மின்னல் அபாயங்களை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது, அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இயற்கையின் சீற்றத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கின்ற பொழுது வானிலை தொடர்பிலான அறிக்கைகளை நாம் அன்றன்றாடம் கேட்டு செயற்பட வேண்டும் என்பதை சொல்லுவதோடு இன்றைய இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.